என்னது ஆப்பிரிக்கா ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்கா? என்னடி சொல்ற? எஸ், இதுக்கு பேர் தான் தி ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்பிளிட். உலகத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் ஆஃப்ரிக்கா இப்போ லிட்டர்லி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்கு. பட் இது பொலிட்டிக்கல் பிரேக்கப் கிடையாது. இதுக்கான காரணம் பூமி கீழே இருக்கிற டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் தான். சுமார் 20லேருந்து 25 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன இந்த ப்ராசஸ் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நூபியன் அண்ட் சோமாலியன் பிளேட் அண்ட் அரேபியன் பிளேட் எல்லாம் தனித்தனியாக விலகி போயிட்டு இருக்கு. இந்த ரிஃப்ட் நார்த் சவுத் டைரக்ஷனில் சுமார் 6400 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஆகுது. இதனால் ஆஃப்ரிக்கா ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். உகாண்டா அண்ட் ஜாம்பியா மாதிரி லேண்ட்லாக்ட் கண்ட்ரீஸ்க்கு இப்போ சி ஆக்சஸ் கிடைக்கும். புது ஓஷன் ஃபார்ம் ஆகும், புது ட்ரேட் ரூட்ஸ் அண்ட் புது எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும். அண்ட் அதே மாதிரி ஃப்ளிப் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்கிற மக்கள், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் டிஸ்பிளேஸ் ஆகலாம். அண்ட் கூடவே எர்த்குவேக், வால்கானிக் எரப்ஷன்ஸ் இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸும் நடக்கும். பட் இது நடந்து முடிய இன்னும் பல மில்லியன் வருஷங்கள் ஆகும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ் பேசிஸில் 7 millimeters டிஸ்டன்ஸ் தான் செப்பரேட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு பயப்பட தேவையில்ல. ஜஸ்ட் என்ஜாய் த ஃபேக்ட் தட் நேச்சர் இஸ் வைல்டு. அண்ட் இதோட 60 seconds முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி.